கன்னியாகுமரி ஒப்பிட்டு பார்க்குற பொழுது தூத்துக்குடியில பெரும் சேதம். தாமிரபரணி ஆறு உள்ள நுழைஞ்சு பல கிராமங்கள் இல்லாத நிலைமை இருந்தது. 12 நாள் அங்கேயே நான் முகாமிட்டு ரோட்ல சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு பணிகளை வேலை செஞ்சேன். ஏரல் பாலமே அடித்து கொண்டு போகின்ற நிலைமை அந்த அளவுக்கு இங்க இல்லை. ஆனாலும் கூட இந்த சிறப்பு நிதியை பயன்படுத்தி ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பைசா பணம் கொடுக்கலனாலும், பல முறை கடிதம் எழுதி எங்களுக்கு கேட்டு கொடுக்கலனாலும், மாநில அரசாங்கத்தில் நிதி எடுத்து அந்த புயல் நேரத்தில், இந்த மழை நேரத்தில் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்காக சட்டமன்ற உறுப்பினர்லாம் எங்களிடத்தில் கொடுத்த கடிதத்தை வைத்துக் கொண்டு அந்தந்த இடத்துல நாங்கள் ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். தேவையான பொறுத்த அளவுக்கு நாங்கள் ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி புயல் வெள்ளம் இது இந்த பகுதியில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கடலோர விட்டிருக்கிற ஒரு மாவட்டம். அதனால அதை போன்ற எங்களுடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு வருவீங்கன்னா அது இருக்க முக்கியத்துவம் கட்டாயம் தருவாங்க. மலையோர பகுதிகளுக்கு குமரி மாவட்டத்தில் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே முயற்சி எடுக்க சொன்னாங்க. இப்போ வளவங்கோடு கல்குளம் பகுதியில் மலையோர பகுதிகளில் 3 வருஷம் ஒரு ரோடு போடணும், 1.5 வருஷத்துக்கு ஒரு போடுற மாதிரி வாய்ப்புகள். அடிக்கடி மழை பெய்யறதுனால இந்த பகுதியில் சாலையில் அடிக்கடி டேமேஜ் ஆகும். அது போல சிறப்பு திட்டத்துக்கு இல்ல, ஏற்கனவே தொடர்ந்து ஒன்றிய மாநில அரசாங்கத்தோட நிதி என்பது ரோடு சாலை போடப்பட்டால் 5 ஆண்டுகளுக்கு அது பராமரிக்கப்படணும். அந்த பீரியட் முடிவுடனே ரோடுகள் போடணுன்றத நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. நான் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே இது போன்ற இந்த தண்ணிக்கு எப்பயும் தாருக்கு எப்பயும் ஒத்து போகுது. ரொம்ப கோபக்காரங்க 2 பேரும். மழை பெஞ்சாக்கா நிற்காது தார் ரோடு. இது காவிரி டெல்டா பகுதியில் இப்படிதான் இருந்து கொண்டிருக்கு. தஞ்சாவூர் போன்ற பகுதியில், திருவாரூர் போன்ற பகுதியில் இந்த நிலைமை ஏற்பட்டது. அப்போ நான் முதலமைச்சரிடத்துல நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். மழைகள் பிரச்சனைகள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கிறதோ, சாலைகள் நெளிவுத்தன்மை அதன் மூலமாக ஏற்படுறது, சாயல் சரியில்லாத இருக்கிறது, இது போன்ற இடங்களிலே நாம் தனி ஒரு ஆணை பிறப்பிக்கலாம். 3 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பகுதியில் மட்டும் நம்ம சாலைகள் எடுத்து செய்யலாம்னு ஒரு சலுகை அனுப்பலாம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு வேண்டிய கோப்புகள் தயாராகி கொண்டிருக்கிறது. அது முதலமைச்சருடைய ஜியோ வெளியே போட்டு வச்சுங்க. இது போன்று செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பாஜக இடங்கள்ல மழைநீர் வடிகால் ஓடைகள் இல்லாம இருக்கு. இதுதான் பெரும்பாலான சாலைகள் சீர்குலையறதுக்கு காரணமா இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். அதான் இது நீங்க கேட்ட கேள்வி ஒரு பொருத்தமான கேள்விதான். பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல்ல சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு போதுமான அளவுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. நாங்கள் விரிவாக்கத்துக்கு போனோம்னா எங்கள் வீடு வியாபாரத்தில் கோர்ட்டுக்கு போய் விடுறாங்க. ஒரு பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் நாங்கள் சாலையை போடுவதற்கு நம்ம சிறப்பு எடுக்கிற சூழ்நிலைகள் இருக்கும் போது பக்கத்தில் நாங்கள் ட்ரைனேஜும் கேட்டு அடிக்கிற பொழுது பல வியாபார நிறுவனங்கள், வர்த்தக அமைப்பெல்லாம் கடிதம் கொடுத்து இந்த இடத்துல தண்ணியே வராது, இங்கே எதுக்கு நீங்கள் ட்ரைனேஜ் எல்லாம் போடுறீங்க, தண்ணி வர இடத்துல ட்ரைனேஜ் போடுங்களேன் அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் வர்த்தகர்களும் எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதையும் சீர்தூக்கி பார்த்து எங்கெங்கெல்லாம் இடம் எங்களுக்கு கிடைக்குமோ அந்த இடத்துல நாங்கள் ட்ரைனேஜ் தான் பண்ணி இருக்கிறோம். பொதுவாக இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மக்கள் பிரதிகள் நல்லா மக்களுக்கு குரல் கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறவங்க எல்லாமே. அதாவது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, கடிதம் கொடுப்பதா இருந்தாலும் சரி, நம்ம ராஜேஷ் சொல்றேன், யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் எங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு அவங்க என்னென்ன மனு கொடுக்குறாங்களோ, என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறோம். பாஜக ஒருங்கிணைப்பாளர் கெச்சி ராஜா திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ ஸ்கூல்களை மூடணும், மும்மொழி கொள்கை அங்கே இது பண்ணணும் அப்படின்னு உள்ள ஒரு இதை சொல்லியிருக்காரு. எங்க ஒன்றிய அரசாங்கம் சிபிஎஸ்இனுடைய சிலபஸ் தயார் செய்வது, சிபிஎஸ்இக்கு அனுமதி கொடுப்பதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணிகள். அவர் ஒன்றும் கல்வித்துறை அமைச்சர் இல்லையே. அவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டால் தான் அனுமதி கிடைக்கும். அவர்களுக்கு சட்ட விதிகளுக்கு உட்பட்டிருந்தால்தான் ஒன்றிய அரசாங்கம் சிபிஎஸ் ஸ்கூலுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம். அப்படி ஒன்றிய அரசாங்கம் அனுமதி பெற்றிருப்பது தவறு என்று அவர் போய் அவங்க அமைச்சர்கிட்ட தான் சொல்லணும் மொழிய. அவரு பத்திரிகையாளர் மத்தியில மூடணும் அவர் சொன்னா அவருடைய ஸ்கூல் அது அவருடைய முருகன் விழா எடுத்தது தமிழக அரசு. முருகன் விழா எடுத்திருக்கு தமிழக அரசு பழனியில. ஆக்சுவலா இந்த விஷயத்தை பொறுத்தவரை கந்தசஷ்டி கவசத்தை பாடத்திட்டத்துல கொண்டு வருங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லி இருக்கிறார். இதுக்கு எதிராக பொதுவாக திராவிட கட்சியின் கொள்கை என்பது வர்ணாசிரமத்துக்கு எதிரான கந்தசஷ்டி கவசத்திலே திராவிடத்துக்கு எதிரான வார்த்தைகள் இருக்கு. இது எப்படி பயன்படுத்துங்கிற கேள்வியை ஆசிரியர் வீரமணி, திருமாவளவன் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. நீங்க இப்ப ஆக்சுவலா சித்தாந்தத்தை விட்டு வெளியில போறது மாதிரி இருக்கலாம். அது திமுக நடைபாடு என்ன? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கொள்கை இருக்கிறது, திராவிட கழகத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கையை பொறுத்தளவுக்கு ஒன்றே குலம் ஒருவது தேவை. அதே நேரத்தில் ஒரு மாநாடு நடத்துகிற பொழுது இந்த மாநாட்டிலே பல்வேறு தீர்மானங்கள் எப்பவுமே போடுவாங்க.
மாநாட்டத்துக்கு பல்வேறு ஸ்காலர்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுடைய நோக்கங்கள்லாம் தீர்மானம் போட்டு அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்வாங்க. இந்த பரிந்துரையை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அல்லது அமைச்சரவையில் வைத்துக்கொண்டு எதெல்லாம் செய்யலாம் அப்படின்றது எந்த இதுவாக இருந்தாலும், அது மாநாட்டு தீர்மானமாக இருந்தாலும் சரி அல்லது கொள்கை அடிப்படையில் இருக்கிற கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, அமைச்சரவையிலோ அல்ல முதலமைச்சரோ தான் அதை முடிவு எடுக்க முடியும். அவருடைய அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு ஆன்மீக பெருமக்கள் இப்படிலாம் இருக்கலாம் என்று ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள். முடிவெடுப்பது அரசாங்கம். அதனால ஆன்மீக பெருமக்கள் இப்படி இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது அவங்க கொள்கையை சொல்றாங்க. அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு பொதுவான அரசாங்கம், ஆன்மீக மக்களுக்கும் நாங்கள் தான் அரசாங்கம் நடத்துறோம், ஆன்மீகம் தேவையில்லை நாத்திகம்னு சொல்றவங்களுக்கும் அரசாங்கம் நாங்கள் தான் நடத்துறோம். நாங்கள் பொதுவானவர்கள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது தான் எங்களுடைய கொள்கை. அதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கை. அதனால அவங்க ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இந்த தீர்மானத்துக்கு பின்னால் நடைமுறைப்படுத்துவது என்பது அரசு தான். அது முதலமைச்சர் அமைச்சரவே முடியும். திமுக இந்தியா கூட்டணியை விட்டு மெல்ல மெல்ல பாஜக பக்கம் திரும்புது, அப்படி ஒரு கருத்து நிறைவேற்றது. திமுக இந்தியா கூட்டணியை விட்டுட்டு பாஜக பக்கம் மெல்ல மெல்ல போகுது. இது ஏற்கனவே பலமுறை கேட்டு அதற்கு பதில் சொல்லியாச்சு. எந்த காலகட்டத்திலும் பாரதிய ஜனதாவோடு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் நான் கூட்டணி வைத்துக் கொண்டேன்னு முதலமைச்சர் பலமுறை சொல்லிட்டார். நீங்க சொல்றது பழங்கஞ்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.